Assalamualaikum and welcome back to Spicy Base. Ramadan சீரீஸில் இன்னைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ரோல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நோம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு யோசிக்கிறவங்களா இருந்தால் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரோல்ஸ் ரெசிபியை பர்ஃபெக்டாக செய்யணுன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி ரோல் ரெசிபியோட ஃபில்லிங்கை முதல்ல பார்த்துருவோம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆயில் நல்லா சூடாகி வர டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த கார்லிக்கை சேர்க்கும் போது நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு சின்ன வெங்காயம், 1 கப் அளவுக்கு கோவா இதையும் சேர்த்துக்கொள்வோம். இந்த ஃபில்லிங்க்கு நான் சேர்த்துருக்க உப்பை பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமாக நிறச்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துருக்கேன். இந்த வெஜிடபிள் எல்லாம் ஒரு ஹாஃப் குக் ஆகி வர டைமில் இதுக்கு 3/4 கப் அளவுக்கு நான் ப்ரான் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த ப்ரான் வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இந்த ப்ரானும் வந்து லைட்டாக சூடாகி வர டைமில் இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கொள்வோம். அதோடைய 3/4 கப் அளவுக்கு நான் வெங்காய கீரையோட தண்டும் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதையுமே வந்து இதோட சேர்த்துக்கொள்வோம். இந்த ஃபில்லிங்க்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு வாட்டரும் சேர்க்காமல் இந்த வெஜிடபிள் ப்ரானில் இருக்கக்கூடிய வாட்டர்லேயே வந்து அது ஃபுல்லாகவே குக் ஆகி வர அளவுக்கு நல்லா சோட்டே பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கான மசாலான்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் 2 டீஸ்பூன் அளவுக்கு கட்டர் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த ஃபில்லிங்கில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே குறைஞ்சி இந்த ஃபில்லிங்கும் வந்து நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து இந்த ரோலுக்கான டோவை பார்த்துடலாம். ஒரு பவுலில் 3/2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு மாவு இது ரெண்டையுமே சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாவுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்க்க போகிறோம். இந்த மாவுக்கு நான் நெக்ஸ்ட்டு சேர்க்க போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் தான் சேர்க்க போகிறேன். ஆயில் வந்து 1/2 கப் அளவுக்கு நல்லா சூடாக்கி தான் இந்த மாவோடு சேர்க்க போகிறேன். இந்த மாவோடு நான் இந்த ஆயிலை சேர்க்கும் போது இந்த ஆயில் எந்த அளவுக்கு சூடாக இருக்குன்றது உங்களுக்கே புரியும். ஸோ இந்த மாதிரி ஆயிலை நல்லா சூடாக்கி இந்த மாவோடு சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க. இந்த மாவை பிசைறதுக்கு ஸ்டார்ட் பண்ண முந்தி ஒரு வுடன் ஸ்பூன் அப்படி இல்லாட்டி ஸ்பெத்துலா இதை வச்சு இந்த மாவு வந்து கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கான்றது கொஞ்சம் மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளுங்க. மாவு ஃபுல்லாகவே ஆறினதுக்கு பின்னாடி இந்த ஆயில் அண்ட் மாவு இது ரெண்டையுமே வந்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு டோ ஃபார்மில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்வோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக இந்த மாவு வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு மாவை பிசைஞ்சோன்னா இந்த டோவை ரோல் பண்ணும் போதும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளார் வந்து தேவைப்படாது. இந்த மாவை பிசைஞ்செடுத்ததுக்கு பின்னாடி இதை ரெஸ்ட்லலாம் விடணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாவு வந்து நான் கையில் ஒட்டாமல் எடுத்ததுனால இந்த டோ வந்து ரோல் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஃப்ளாருமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாவை ஒரே ஷேப்புக்கு ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்த பவுலில் ஒவ்வொன்றா வந்து நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்காட்டி நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதை வந்து நல்ல சர்க்கிள் ஷேப்பில் வந்து நல்ல ஷேப்பாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஷேப்பாக கட் பண்ணதுக்கு பின்னாடி இதுக்கு நம்ம ஃபில்லிங் வச்சு சீல் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் எந்த சைஸில் நீங்கள் இதை ரோல் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் ஃபில்லிங்கை வச்சு ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபில்லிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா சீல் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த ஃபில்லிங் எல்லாம் வந்து வெளியே வராமல் இருக்கும். வீடியோவில் காட்டுற மாதிரி மாவை 2 டைம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கியமாக கட் பண்ணும்போது இந்த மாவோட ஓரங்களை மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மெத்தடில் ஃபுல்லாகவே ரோல் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கியமாக இந்த மாவை நீங்கள் கட் பண்ணும்போது இந்த ஓரங்களை மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணும் போதும் அந்த பாட்டல் வந்து கலண்டு வராமல் எல்லா சைடுமே சீல் ஆகின மாதிரி நிற்கும்.
ஸோ இந்த ரோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரோல் பண்ணி முடிக்கிற டைம்லே நீங்கள் ஆயிலையும் வந்து ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு பின்னாடி நம்ம இந்த ரோல்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த ரோல்ஸ் அடிக்கு ஒரு முறை நீங்கள் திருப்பி போடாமல் ஒரு சைடு ஃபுல்லாகவே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண உடனே மற்ற சைடில் திருப்பி போட்டுக்கொள்ளுங்க. ஸோ தேவைக்கு ஏற்ற மாதிரி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரக்காட்டியும் வெயிட் பண்ணிவிட்டு இதை பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை ஆக மட்டும் இல்லாமல் இது ஃப்ரை ஆகும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ஸ்மெல்லும் கிடைக்கும். ஸோ அதே வந்து உங்களுக்கு பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல்லாகவும் இருக்கும். நம்ம எல்லா ரோல்ஸையுமே வந்து மீடியம் ஹீட்டில் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா இன்றைக்கான ரோல்ஸ் வந்து ரெடி ஆகிரும். பார்க்கறதுக்கு நல்ல அழகான கலரில் நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. இதில் வெளிப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே டைமில் உள் சைடு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த சூப்பரான ரோல்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சு சாப்பிட்டாலும் இதில் வெளியில் இருக்கக்கூடிய பார்ட் வந்து அந்த மொறுத்தன்மை குறையாமல் அப்படியே இருக்கும். ஸோ இன்ஷா அல்லாஹ் வார நோம்புக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் இஃப்தார் டைமுக்கு உங்கள் வீட்டாக்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். See you soon with another vlog. Thank you.